2027 ஆண்டு இறுதிக்குள் தைவான் முழுவதையும் ஆக்கிரமிக்கும் நோக்குடன் சீனா தனது படைபலத்தை அதிகரித்து வரும் செய்திதான் தைவானின் தூக்கத்தை கெடுத்துள்ளது. சீனா தைவானுக்கு எதிராக திரும்ப என்ன காரணம், இதற்கு பின்னணியில் இருப்பது என்ன பார்க்கலாம் இந்த காணொளியில். தென்சீன கடல் கனிம வளம் நிறைந்த பகுதி என்பதால் அதனை சீனா பல ஆண்டுகளாக உரிமை கொண்டாடி வருகிறது. அதேபோல சீனாவின் அண்டை நாடுகளான தைவான், வியட்நாம், பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளும் தென்சீன கடல் பகுதிக்கு உரிமை கோரி வருகின்றன. இப்படி உரிமை கோரி வரும் நாடுகளுக்கு சீனா எச்சரிக்கை விடுத்து வருகிறது. அதேபோல தென்சீன கடல் பகுதிகளில் போர் பயிற்சியில் ஈடுபடும் நாடுகளின் போர் விமானங்களை வழிமறித்து பயம் காட்டுவது போன்ற செயல்களில் சீனா ஈடுபட்டு வருகிறது. சீனாவின் இந்த செயலுக்கு பாதிக்கப்பட்ட நாடுகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றன. அதேபோல தைவான் கடல் எல்லையில் அடிக்கடி சீன ராணுவ விமானங்களும் போர் கப்பல்களும் அடிக்கடி சுற்றி வருவதாக தைவான் குற்றம் சாட்டி வந்தது. சீனா எந்த நேரத்திலும் தைவான் மீது தாக்குதல் நடத்தலாம் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தங்கள் நாட்டு எல்லை பகுதியில் தைவான் ஆயுதங்களை குவித்து வருகிறது. அதே சமயம் ராணுவ வீரர்களையும் தயாராக இருக்கும்படி உத்தரவிட்டுள்ளது. இதன் காரணமாக தைவான் சீனாவுக்கு இடையே பதற்றம் அதிகரித்து வந்தது. சமீபத்தில் தைவானின் கடல் பகுதிகளை சீனாவின் 7 விமானங்களும் 11 கப்பல்களும் சுற்றி வளைத்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை உறுதிப்படுத்தியிருந்தது. இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் 2027 ஆண்டுக்குள் தைவானை ஆக்கிரமிக்கும் முயற்சியில் சீனா தனது படைபலத்தை அதிகரித்து வருவதாக அமெரிக்க பென்டகன் அறிக்கை எச்சரித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 2027 ஆண்டுக்குள் தைவான் மீது போர் தொடுத்து தைவானை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இதற்காக ஈவு இரக்கமற்ற தாக்குதலான ப்ரூட் போர்ஸ் முறையில் தைவானை ஆக்கிரமிக்கும் போர் யுக்திகளை சீனா கையாண்டு வருவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி சீனா 3 புதிய ஏவுகணை தளங்களை உருவாக்கி அதிலிருந்து கண்டம் விட்டு கண்டம் பாயும் திறன் கொண்ட ஏவுகணைகளையும் நிலைநிறுத்தி உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல தைவான் ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய சிறிய அளவிலான ஏவுகணைகளின் எண்ணிக்கையையும் சீனா அதிகரித்துள்ளது. இந்த ஏவுகணைகள் அனைத்தும் அமெரிக்காவின் அதிநவீன ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்கள் தைவானை அடைவதற்கு முன்பே அந்த தீவில் உள்ள முக்கிய இலக்குகளை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது என கூறப்பட்டுள்ளது. இந்த வகையான ஏவுகணைகள் அமெரிக்காவின் ஏவுகணைகளுக்கு சவால் விடும் வகையில் இருப்பதாகவும் கூறியுள்ளது. அது மட்டுமின்றி சீனா தைவானை சுற்றி அடிக்கடி போர் ஒத்திகையில் ஈடுபட்டு வருகிறது. சீனா எந்த நேரத்திலும் தைவான் மீது போர் தொடுக்கும் என்பதால் இரு நாட்டுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வருகிறது.